இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மால் நியூட்ரிஷன் இருக்குது. நிறைய குழந்தைங்க வந்து டெய்லி ஊட்டச்சத்து குறைபாடுனால வந்து இறந்து போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் விமென்க்கு கூட வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஏஜில் வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ண விரும்பினாலும் நியூட்ரிஷன் இஸ் a வெரி குட் ஃபீல்ட் டு டேக். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா வந்து லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷனிஸ்ட் நிறைய பேர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷன். ஸோ லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம தினசரி வந்து சாப்பிட்ற சாப்பாடில் பண்ணுற ஒரு சில சேஞ்சஸ் அண்ட் நம்மளோட எக்ஸசைஸ் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இட்ஸ் கால்ட் அஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ இந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து இன்னும் எப்படி ஹெல்த்தியராக மாற்றுறது அப்படின்றது தான் லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷனோட கான்செப்டே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து அத்லெட்டிக்ஸ் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் காம்படிட்டிவ் ஜோனல் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலாக இருக்கட்டும், நிறைய காம்படிஷன்ஸில் வந்து பசங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து கொடுக்கணும், ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் வந்து காம்படிஷனுக்கு முன்னாடி பின்னாடி, எக்ஸசைஸ்க்கு முன்னாடி பின்னாடின்ட்டு டயட் வந்து வேரி ஆகும். ஸோ எந்த மாதிரியான டயட் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ஃபுல்லாக கவர் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி வந்து சப்ளிமெண்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே வந்து எடுக்கக்கூடாது. பட் ஒரு சில சப்ளிமெண்ட்ஸில் அந்த லிமிட் எக்ஸீடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலேட்டரி லிமிட்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹாய் வியூவர்ஸ், நான் ஆயிஷா ஃபாத்திமா. இன்றைக்கி நியூட்ரிஷன் ஃபீல்ட் அண்ட் அது ரிலேட்டடான ஸ்கோப் அண்ட் இந்த ஃபீல்டில் நீங்கள் என்ட்ரு ஆகணுன்னா எப்படி என்ட்ரு ஆகுறது, அதை பற்றி எல்லாமே நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ டயட்டிஷனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நியூட்ரிஷன் ஹேஸ் பின் இவால்விங் எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் மை கெரியர். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு ரொம்ப மினிமல் லெவலில் இருந்தது. அண்ட் இப்போ வந்து ஒரு 2-3 இயர்ஸில் வந்து இட் ஹஸ் லைக் காட் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இந்த ஃபீல்ட் வந்து நீங்கள் ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாலிட் ரீசன் வந்து இருக்கணும். லைக் இஃப் யூ ரியலி வாண்ட் டு மேக் அ சேஞ்ச் இன் பீப்புள்ஸ் லைஃப், ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும், அவங்களோட ஹெல்த் மேலே வந்து நீங்கள் ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா, இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மால் நியூட்ரிஷன் இருக்குது. நிறைய குழந்தைங்க வந்து டெய்லி ஊட்டச்சத்து குறைபாடுனால வந்து இறந்து போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் விமென்க்கு கூட வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஏஜில் வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ண விரும்பினாலும் நியூட்ரிஷன் இஸ் a வெரி குட் ஃபீல்ட் டு டேக் அப். இப்போ நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். பட் நியூட்ரிஷன் இஸ் வே பியாண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட். ஜஸ்ட் வந்து வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின், அதுக்கப்புறம் டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, இது மட்டுமே நியூட்ரிஷன் இல்லை. அதோட ரோல் வந்து ரொம்ப ஒரு டைவர்ஸ் ரோல். ஸோ பேசிக்காக எப்படி இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேரண்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ். ஹோம் சயின்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 1990s இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து அது வந்து விமென் சென்ட்ரிக்கான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. வேர் விமென் வந்து ஒரு வீட்டை ஆஃப்டர் மேரேஜ் இல்லை பிஃபோர் மேரேஜ் ஒரு வீட்டை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் வந்து இருக்கணும். லைக் ஃப்ரம் க்ளீனிங், குக்கிங், பேக்கிங், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சப்ஜெக்டாக இருந்தது தான் ஹோம் சயின்ஸ். அதுலேருந்து வந்தது தான் வந்து நியூட்ரிஷன். அண்ட் இப்போ நியூட்ரிஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் விமென், இட் டெஃபினெட்லி கேன் பி ஆப்டட் பை மென். அண்ட் நிறைய மென் வந்து இப்போ நியூட்ரிஷன் ஃபீல்டில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது நிஜமாலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா தாராளமாக நியூட்ரிஷனை வந்து நீங்கள் ஆப் பண்ணலாம். இப்போது நியூட்ரிஷன் அப்படின்னு பேசுகிறோம். இதில் வந்து வெறும் நியூட்ரிஷன் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இல்லை, இதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா வந்து லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷனிஸ்ட் நிறைய பேர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷன். ஸோ லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம தினசரி வந்து சாப்பிட்ற சாப்பாடில் பண்ணுற ஒரு சில சேஞ்சஸ் அண்ட் நம்மளோட எக்ஸசைஸ் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இட்ஸ் கால்ட் அஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ இந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து இன்னும் எப்படி ஹெல்த்தியராக மாற்றுறது அப்படின்றது தான் லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷனோட கான்செப்டே.
ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் இப்போ ஆப்ட் பண்ணுறாங்க. இதில் இப்போது ரீசெண்டாக வந்துக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கோச்சிங். ஸோ ஹெல்த் கோச்சிங் அப்படின்னா அது வந்து ஒரு 360 டிகிரி பேக்கேஜ் மாதிரி, வேர் நாட் ஜஸ்ட் டயட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப், எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட இமோஷனல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங், இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு பர்டிகுலர் கோச் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக கோச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஆப்டான ப்ரொஃபஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன்ஸ். ஏன்னா வந்து டயட்டீஷியன்ஸ்க்கு டயட் தான் பிளேஸ் அரவுண்ட் 80% ஆஃப் யுவர் ரோல் இன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ அதனால் வந்து டயட்டீஷியன்ஸ்க்கு வந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹெல்த் கோச்சிங் இஸ் அகெயின் பிகமிங் நியூ ட்ரெண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து அத்லெட்டிக்ஸ் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் காம்படிட்டிவ் ஜோனல் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலாக இருக்கட்டும், நிறைய காம்படிஷன்ஸில் வந்து பசங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து கொடுக்கணும், ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் வந்து காம்படிஷனுக்கு முன்னாடி பின்னாடி, எக்ஸசைஸ்க்கு முன்னாடி பின்னாடின்ட்டு டயட் வந்து வேரி ஆகும். ஸோ எந்த மாதிரியான டயட் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ஃபுல்லாக கவர் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி வந்து சப்ளிமெண்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே வந்து எடுக்கக்கூடாது. பட் ஒரு சில சப்ளிமெண்ட்ஸில் அந்த லிமிட் எக்ஸீடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலேட்டரி லிமிட்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன். கிளினிக்கல் நியூட்ரிஷன் மோஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான டயட்ஸ் கொடுக்குறது அப்படின்றது தான் கிளினிக்கல் நியூட்ரிஷனில் வரும். ஸோ இவங்களில் வந்து இன்னும் ஸ்பெஷலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்டல் என்ட்ரல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியூவில் இருக்காங்க, அவங்களால வந்து வாய் மூலியமாக வந்து சாப்பிட முடியாது அப்படின்னா அவங்களுக்கு டியூப் வைப்பாங்க, மூக்குலையோ இல்லை வாயிலையோ வந்து டியூப் வைப்பாங்க. அந்த டியூப் வந்து டைரெக்டாக வயிற்றுக்குள்ளே போகும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நார்மல் டயட் வந்து கொடுக்க முடியாது. அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபைட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ளிமெண்ட்ஸை எந்த குவான்டிட்டியில் கொடுக்கணும், எந்த டைமில் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், இது எல்லாமே வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேரண்டல் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கிரிட்டிக்கல் கேஸஸில் வந்து உங்களால் மூக்கோ வாய் வழியாக கூட டியூப் விட்டு அவங்கள ஃபீட் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து ஐவி லைன் மூலியமாக வந்து அவங்களுக்கு நியூட்ரிஷனை வந்து செலுத்துவாங்க. இது வந்து பேரண்டல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் கிளினிக்கல் நியூட்ரிஷன், which is like a bit different from sports as well as lifestyle nutrition. இதை தவிர்த்து வந்து நியூட்ரிஷனில் இன்னொரு எமர்ஜிங் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ப்ராசஸிங். இந்த ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராசஸ், ரைட் ஃப்ரம் தி ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் அண்ட் அதில் வந்து ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், ரெசிபி டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் மூலயமா வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து இப்போது இந்த ஃபுட் டெக்னிக்கல் வேர்ல்டில் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஒரு கார்ப்பரேட் நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்ட்டு. இவங்க வந்து தே ஆர் சிமிலர் டு லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷனிஸ்ட். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா த செட்டிங் இன் விச் தே ஒர்க். இப்போ லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷனிஸ்ட் வந்து ஜென்ரலாக காமன் மேனை கூட வந்து கன்சல்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸை கூட கன்சல்ட் பண்ணுவாங்க. பட் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு கார்ப்பரேட் நியூட்ரிஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா தே வில் பி டைட் அப் வித் சர்டன் கம்பெனிஸ், எம்என்சிஸோடையோ இல்லை ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட வந்து அவங்க டைப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு இன்னும் எப்படி ஒரு பெட்டர் நியூட்ரிஷியஸ் டயட் கொடுக்கலாம், அவங்க கெஃபிடீரியாஸ் கேன்டீனில் எந்த மாதிரியான மீல்ஸ் வந்து சர்வ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து அவங்க கீழே பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட்டான பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆப் பண்ணலாம். இப்போ எப்படி ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஆகுறது, இப்போது எப்படி ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஆகுறதுன்னு இப்போ பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் ரெக்விசிட்டிஸ் நீங்கள் 11th 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். அதாவது பயாலஜி வித் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பயாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எடுத்துருக்கலாம். இது எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணலாம். அகைன் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி ஷுர் எந்த பர்டிகுலர் டிகிரியை வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் டயட்டிஷனாக போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான பேச்சுலர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களோட நாலேஜ் பேஸை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு. இல்லை எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இத்தனை பிரான்ச்சஸ் ஆஃப் நியூட்ரிஷனில் எது எடுக்கிறது அப்படின்ட்டு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃபுட் சயின்ஸ் டிகிரி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் டிகிரியை வந்து எடுத்துக்கலாம் பேச்சுலர்ஸ்லேருந்து.
அதுக்கு அடுத்தது நீங்கள் டேரெக்டாக ஒர்க் இல்லைனா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ரிசர்ச் இந்த மாதிரிலாம் நீங்கள் போகலாம். பட் என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுறது இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை பற்றினா இன்னும் ஒரு அப்டேட்டட் நாலேஜ் கிடைக்கும். இதை தவிர்த்து நீங்கள் டிகிரிஸ்லாம் முடித்ததுக்கப்புறமும் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்கள் நாலேஜை அப்டேட் பண்ணுறது அப்படின்றது இந்த ஃபீல்டில் ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற அதே நார்ம்ஸ் நாளைக்கு இருக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து ஃபேட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு ஃபேட் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நியூட்ரிஷன் வந்து இட் இஸ் எமர்ஜிங் ஆஸ் அன் எவிடன்ஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட். மோஸ்ட்லி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாய் மூலியமாக நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம் அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ரிசர்ச் பேக் பண்ண ஒரு கன்சல்டேஷன் வந்து தேவைப்படுது இப்போது. ஸோ அதனால் வந்து யூ ஹாவ் டு பி அப்டேட்டட் வித் த லேட்டஸ்ட் ரிசர்ச். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இந்த ஒரு ட்ராக்குள்ளே வந்து தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. ஏன்னா வந்து இப்போ ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டு வராங்கன்னா அவங்கள வந்து லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரே நாளில் உட்காந்து 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ வந்து ஆன்லைனில் ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா இல்லைனா ஓவர்வியூ மட்டும்தான் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பத்தாது. அண்ட் யூ வில் நாட் பி லீகலி கிளைம்ட் ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ இந்த லீகல் இஷ்யூஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐ ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் இல்லைனா வந்து ஒரு மாஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இதை தவிர்த்துட்டு டிப்ளமா ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது. டிப்ளமா எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பேச்சுலர்ஸில் வேறு ஏதாவது ஒரு சயின்ஸ் டிகிரி வாங்கியிருக்கீங்க, எனி லைஃப் சயின்ஸ் டிகிரி லைக் பீட் நர்சிங் இல்லை வந்து பயாலஜி பண்ணியிருக்கீங்க, ஜுவாலஜி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கெரியரில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் நியூட்ரிஷன் அது வந்து நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது காமர்ஸ் ஸ்ட்ரீம் இல்லை வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அகெயின் யூ டெஃபினெட்லி ஹேவ் டு டூ அ பேச்சுலர்ஸ். ஏன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்காது, சின்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் சயின்ஸ் பேஸ் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஸோ இது வந்து நீங்கள் எப்படியெல்லாம் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணுற பிரான்ச்சை பொறுத்து தான் உங்களோட சேல்ரி வந்து டிசைட் ஆகும். இப்போது ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கு கிடைக்கிற அதே சேல்ரி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கு கிடைக்காது. இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கு கிடைக்கிற அதே சேல்ரி ஒரு கிளினிக்கல் டயட்டிஷியனுக்கு கிடைக்காது. இவங்களுக்கெல்லாம் சேல்ரி பேசிஸில் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளினிக்கல் டயட்டிஷியன் ஷிஃப்ட் ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரோட்டோகால். அண்ட் அவங்களுக்கு வந்து லீவ்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் பெர்மிஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க தே ஆர் கோயிங் இன்டு அ ஹாஸ்பிட்டல் செட்டப் வேர் 24/7 வந்து பேஷண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டயட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் டைமிங்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது நியூட்ரிஷன் ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ கேவ் யூ சம் இன்சைட்ஸ் ஆன் வாட் தி என்டையர் ஃபீல்ட் இஸ் ஆல் அபவுட். இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷன் வந்து படிக்கிறதுக்கு லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பட் அப்ளிகேஷன் வைஸ் வந்து யூ நீட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒன்று இந்த பர்டிகுலர் ஃபீல்டில். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது குவெரிஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் டூ கன்சிடர் திஸ் ஆஸ் அ வெரி குட் கெரியர் எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who are just completing their schooling. And thank you for this opportunity and have a great life. All the best to everyone. And thank you for watching the video.